அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாய் புகானுடைய நட்சத்திரம். முதல் 2 பாதங்கள் ஒரு வீட்டிலும் மற்ற 2 பாதங்கள் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரமாக இந்த 3 நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு குரு பலன் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை. குரு பலன் இல்லை என்றால் சுப காரியங்கள் செய்ய முடியாது. குரு பலன் இல்லைன்னா நாம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகள் அமையாது. இந்த வருடம் நிம்மதி பெருமூச்சு விட முடியுமா, அதுக்கு வழி உண்டா அப்படின்னா, கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள், ஆடாத அருங்குத்து ஆடினாலும் உன் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படிம்பாங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணும் கருத்துடன் செயல்படணும். செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய கணவனும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கருத்துடன் செயல்பட்டால் குருபகான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாதகமில்லை. இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் குருபகான் பயிற்சி ஆகிறார். குரோதி வருட குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடப்படி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குருபகானது மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சாகிறார். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்தில் குருபகான் அடுத்த 1 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு 120 நாட்கள் குருபகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசியிலேயே பின்னோக்கி நட்சத்திரத்தில் நகர்ந்து மீண்டும் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார். இந்த ஆண்டு ஒரே மாதிரியான பலன்தான் 12 ராசி அன்பர்களுக்குமே நடக்கும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த பதிவில் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் புகானுடைய நட்சத்திரம். தைரியம், வீரியம், பராக்கிரமம், நிலபுல சொத்துக்காரகன் செவ்வாய். இவர்களுக்கு எல்லாமே இருக்கும். பூர்வீகம், திருமணம், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும். பூர்வீக சொத்தோ அல்லது திருமணம் வயது கடந்தோ அல்லது குழந்தை பிறப்பதிலையோ இவர்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்குள் போட்டி போடக்கூடாது. குழந்தைகள் பிறந்த பிறகு குழந்தைகள் பெரியாளாக வளர்ந்தவுடன் அவர்களிடம் போட்டி போடக்கூடாது. தந்தையிடம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் உங்களுக்கு நற்காரியங்கள் நடப்பது குறைவு. தாரதோஷம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் செய்தால் விட்டு கொடுத்து அனுசரித்து காலத்தை கடத்த வேண்டும். தாரதோஷம் வராமல் பார்த்துக்கணும். தடை, தாமதம், தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சுப காரியமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நித்தமும் தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நித்தமும் தினந்தோறும் சூரிய உதயத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை சிவன் தரிசனம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தடை, தாமதம் நிவர்த்தியாகும். காலாகாலத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களுடைய மன எண்ணங்கள் வெற்றி பெறும். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் துலாம் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சுபகிரகமான குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மரண பயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஓடி போனவனுக்கு 9லே குரு,
கோச்சாரத்தில் 9ஆம் வீட்டிலே குருபகவான் வரும்போது ஓடி போனவனுக்கு 9லே குரு என்று சொல்வார்கள். அப்போ 8ஆம் வீட்டில் குருபகவான் வரும்போது கணவனிடம் மனைவி சண்டை கட்டிக்கிட்டோ, பெற்றோர்களிடம் பிள்ளை சண்டை கட்டிக்கிட்டோ, கடன்காரர்களுக்கு பயந்து வீட்டை விட்டுட்டோ, இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் தன்னுடைய பூர்வீக ஊரை விட்டு வெளியிடம் சென்று விடுவார்கள். 8ஆம் வீட்டில் குருபகவான் வரும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பயத்திற்காக வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலை வரும். பெரும்பாலும் நீண்ட தூர யாத்திரை, காசி, ராமேஸ்வரம், பழனி பாத யாத்திரை, திருப்பதி பாத யாத்திரை, இப்படி நீண்ட தூர யாத்திரை செய்யக்கூடிய நிலையும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் மறைவுஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகமும் ஏற்படும். இன்சூரன்ஸ் பணம், நீங்கள் கடன் கொடுத்த பணம் வரவே வராது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச பணம் கூட திரும்ப வரும். விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். கடன் கொடுத்தா கடனை திருப்பி வாங்கிடலாம். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதென்றால் நீங்கள் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. அது நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய பணத்தை கண்ணும் கருத்துடன் உங்களுடைய பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். 8ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் காட்சி வாங்கி விடாதீர்கள். கடனை கட்ட முடியாது. யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. அப்போ நான் இருக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. 3க்கும் 6க்கும் உடையவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடும்போது வழக்கு, வில்லங்கம், சட்ட பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கருத்துடன் செயல்பட வேண்டும். குருபகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை பாரி செய்வார். விரயஸ்தானமான 12வது வீட்டை 5ஆம் பார்வையால் பாரி செய்யும்போது தன்னுடைய வீட்டை விட்டு, ஊரை விட்டு, வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளியிடம் செல்லக்கூடிய நிலையும் வரும். நீண்ட தூர யாத்திரை, நீண்ட தூர பயணம் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 12வது வீட்டிலே கேதுபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது வெளிநாடு பணம் உங்களுடைய கற்பனை திறனால், உங்களுடைய வேலை தொழிலால் வெளிநாடு பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12வது வீட்டை குருபகவான் பரிசீலிக்கும் பொழுது அயன சயன போகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. படுத்தால் நல்ல தூக்கம் வரும். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து உறங்கி தூங்கி கொள்ள வேண்டும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. உங்களை விட உங்கள் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். குடும்ப நபர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் திருமண வயதில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த வருடம் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. 2ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பணம், காசு ஓரளவு உங்கள் தேவைகளை, குடும்ப தேவைகளை பணம் காசு நிவர்த்தி செய்யும். வசதி வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை 2ஆம் வீட்டிற்கு உண்டு. இந்த வருட கந்தாய பலனும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாயாருக்கு மன அழுத்தம், டென்ஷன் குறையும். வீடு, மனை, வண்டி, வாகன செலவுகள், விரய செலவு செய்து கொண்டிருந்த நிலை மாறும். ஒரு சிலர் நல்லா வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக நீங்கள் சொந்த வீடு கட்டலாம். சொந்த வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய மன எண்ணம் ஒரு நிலையில் இருக்காது. கொஞ்சம் குழப்பக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும். படிக்கும் வயதில் உள்ளவர்கள் கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டும். குருபகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது முயற்சி செய்து கூர்ந்து கவனித்து படித்தால் படிப்பில் வெற்றி பெறலாம். 4ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது
சுக வேதனை இல்லாமல் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. 5ஆம் வீட்டிலே சனி பகவான், 6ஆம் வீட்டிலே ராகு பகவான், 12வது வீட்டிலே கேது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பகவான் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கிறார். மருத்துவத்தின் மூலம் புத்திர பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வில்லங்கம் வராமல் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு பார்த்து கொள்ளுங்கள். 8ஆம் வீட்டிலே மறையும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் கொடுத்து விடுவார். ஆடாத அருங்குத்து ஆடினாலும் உங்கள் காரியத்தில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கண்ணாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஜெயம் ஜெயம் என்று வெற்றி வெற்றி என்று வெற்றி பெற்று விடலாம். தினந்தோறும் நித்தமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டகாலம் நிவர்த்தி ஆகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.